இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மீடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், இயேசுவை மையப்படுத்துகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம், அதிகாரம் 1, வசனம் 1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், Paul, a servant of Jesus Christ, called to be an apostle, separated unto the gospel of God. Romans chapter 1 verse 1. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு நிருபம் எழுதுகையில் தன்னை அறிமுகப்படுத்துகிறதற்காக அவர் சொல்றாரு, பவுலாகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை குறித்து டிஸ்கிரைப் பண்றாருன்னா, அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு தன்னை குறித்து இங்க நிருபத்தை எழுதி ஸ்டார்ட் பண்றாரு. நாம் இன்றைக்கு தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு கூட வாழுகிறோம். ஆனால் இயேசுவை மையப்படுத்துகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு புக்கை எழுதுற ஒரு ஆத்தரை குறித்து புக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு, இல்லைன்னா ஆசிரியரிடம் இருந்து, இல்லைன்னா ஆசிரியரை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷனை நம்ம பார்க்க முடியும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த புக்கை யார் எழுதினாங்களோ அந்த பர்சன் எங்க பிறந்தாரு, அவங்க அப்பா அம்மா யாரு, என்ன பேக்ரவுண்ட்ல வளர்ந்தாரு, என்னெல்லாம் படிச்சாரு, எந்த நாட்டுக்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணாரு, என்ன ரிசர்ச்லாம் அவர் பண்ணி இருக்கிறாரு, இது எல்லாவற்றையும் குறித்து நம்ம அங்க பார்க்க முடியும். அதாவது இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கிற, இவ்வளோ அனுபவம் வாய்ந்த இந்த ஆசிரியர் எழுதுகிற காரியம் அப்படின்னா நிறைய பேர் அந்த புக்கை ரீட் பண்ணுவாங்க, தங்களுக்கு யூஸ் ஆகும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த புக் உபயோகமா இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த டிஸ்கிரிப்ஷன் உதவும். இது ஒரு புக்குக்கு தேவையான விஷயம்தான். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, ரோமாபுரியில இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நிருபம் எழுதுகிறார். அப்போ தன்னைய செல்ஃப் இன்ட்ரோவாகத்தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன், அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கிறாரு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பவுல் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு செல்வந்தனாக பிறந்து வளர்ந்தவர், அவ்வளோ ஆஸ்திகளை உடையவர், நல்ல பெரிய பேக்ரவுண்டு, நல்ல ஒரு கோத்திரத்தில இருந்து வந்தவர். இன்னும் சொல்ல போனா அவருடைய அறிவு, அதாவது படிப்பு அறிவு அவ்வளோ பெரியது. அது எதையுமே அவர் மென்ஷன் பண்ணல. இந்த காரியங்கள் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அதனோடு சார்ந்த விஷயங்களை மாத்திரமே தன்னுடைய காரியமாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இம்மீடியட்டா எங்க ஊர் இது, எங்க அப்பா அம்மா, என் ஜாதி இது, எனக்கு இந்த இடத்துல எல்லாம் வீடு இருக்கு, இந்த இடத்துல எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்படின்னு நம்மளுடைய காரியங்கள், அதாவது செல்ஃப் சென்ட்ரிக்கா தான் நம்ம பேசுவோம். யாராவது ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பேசினா அவங்கள நம்ம அநேக நேரத்துல அக்செப்ட் பண்றது கிடையாது. பிராங்கா சொல்றதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தான் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பவுல் அவ்வளோ பெரிய பெரிய பின்னணி உடையவரா இருந்தாலும் எப்படி அவரால் கிறிஸ்துவை குறித்த காரியத்தை மாத்திரமே தன்னுடைய அடையாளமாக சொல்ல முடிஞ்சது? நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது பவுல் அழகாக சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்காக, அவரது ஊழியத்திற்காக எனக்கு இருந்த எல்லாவற்றையும், அதாவது எதெல்லாம் இந்த உலகம் லாபம் என்று நினைக்கிறதோ, எதெல்லாம் பெரிய காரியம்னு உலகம் நினைக்கிறதோ, அது எல்லாவற்றையும் குப்பையாக நினைக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் தான் எதை பிரசங்கித்தாரோ, எதை எழுதினாரோ, அதை அவருடைய வாழ்க்கையில அவர் கடைபிடித்ததை இந்த இடத்துல நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடனே எனக்கு இருக்கிற உறவுல அதுல நிலைத்திருந்து அதை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? அல்லது வீண் பெருமைகளான உலக காரியங்களை முன்னிறுத்துகிறோமா? இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடியும், ஒருவேளை அவங்க ஊழியம் செய்கிறவர்களாக,
சபை வைத்திருக்கிற போதகர்களாக இருக்கலாம். ஆனா அவங்க மையப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? உலகம் எதெல்லாம் பிளெஸிங்ஸ் நினைக்குதோ அதை மையப்படுத்தி அவர்கள் பேசுவதை நாம் பார்க்க முடியும். என் மினிஸ்ட்ரி இப்படி, நான் இங்கெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், இவ்வளவு பேர் அதுல ஒர்க் பண்றாங்க, இந்த கைண்ட் ஆஃப் காரியங்களை குறித்தும், என் சபை இங்க இருக்கு, கிளை சபைகள் இந்தந்த இடத்துலலாம் இருக்கு, என்னுடைய விசுவாசிகளுடைய எண்ணிக்கை இது அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தி அநேக நேரத்தில் அநேக ஊழியர்களும் போதகர்களும் பேசுவதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அதாவது வெளிப்புறமாக பார்த்தா இது சரியாக, அதாவது ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், தன் சர்ச்சை பத்தி பேசுறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதனோடு கூட செல்ஃப் பிரைட் ஒட்டிட்டு வர்றதை நம்ம மறுக்கவே முடியாது. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பவுல் எப்படி இத்தனை காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை முன்னிலைப்படுத்தினாரோ அப்படி நாம் இருக்க பழக வேண்டும். அது எப்போ நடக்கும், இது எப்போ முடியும், என்னை மறைத்து நான் கிறிஸ்துவை எப்படி மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட முடியும் அப்படின்னா, அழகாக நமக்கு வசனம் கற்றுத் தருகிறது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நான் எப்போ கிறிஸ்துவுக்குள்ளாய் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேனோ, அதாவது நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெளியரங்கமாக இருக்கிற, அதாவது நான் அவருக்குள்ளாய் இருக்கும்போது வெளியரங்கமா இருக்கிற கிறிஸ்து மற்றவர்களுடைய பார்வைக்கு தென்படுவார். ஆனால் அவருக்கு உள்ளாயிருக்கிற நான் தென்படுவேன். இந்த மாதிரியாக அவரோடு கூட இணைந்து அவருக்குள் நம்மை முற்றிலுமா எப்போ ஒப்பு கொடுக்கிறோமோ, விட்டு கொடுக்கிறோமோ, அப்போது இயேசுவை மையப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நீர் அநேக உலகத்துவமான காரியங்கள்ல இருந்து, பாவங்களிலிருந்து, டோட்டலா உலகத்திலிருந்து எங்களை நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. உமது மேலான மகிமையான அழைப்பு எங்கள் மேல் இருக்கிறது தகப்பனே. அப்பா, அநேக நேரத்துல நாங்க வீணான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழைப்பை நாங்க உதாசீனப்படுத்துறோம். அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அநேக நேரத்துல நாங்க உலகத்தின் மாய்மாலத்துல தொலைச்சிடுறோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக்கோங்க. எந்த விதத்திலும் வீணான பெருமைகள் எங்களுக்குள்ள இருக்காதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை வேலை அடைத்து பாதுகாத்துக்கோங்க. அப்பா, எதை செய்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.